தனது தேர்தல் பிரச்சார பயணத்தில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொடிகளுடன் வருவது போல காட்டி ஏமாற்றுகிறார் என்று எடப்பாடி மீது ஓபிஎஸ் ஆதரவாளர் வழக்கறிஞர் எம்.வி. சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2 நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார பயணத்தில் தபக தொண்டர்கள் கொடிகளுடன் வருவதாக தகவல்களை பரப்பி வருகின்றனர். இது குறித்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எம்.வி. சதீஷிடம் கேட்டபோது, இது ஒரு திட்டமிட்ட மோசடி. தபக தொண்டர்கள் கொடிகளுடன் தனது பயணத்தில் பங்கேற்பதாக எடப்பாடி திட்டமிட்டு பொய்களை பரப்புகிறார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறினார். ஒருவேளை தபகவினர் அவரை நம்பி போனால் சசிகலா, ஓபிஎஸ் போல் அவர்களுக்கும் துரோகம் இழைத்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுவார் எடப்பாடி என்று சதீஷ் கூறினார். அது அவருடைய யூசுவல் பிராக்டிஸ். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போனா கூட நான் அதுல போக மாட்டேன். ஏன்னா எடப்பாடி அதாவது புரட்சி தலைவர் அம்மாவோட தலைமையை ஏற்று அந்த அம்மா என்ன இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட தலைமையை விரும்பி, அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை விரும்பி, ஒரு தைரியமான லீடரை நம்பி தான் அந்த கட்சிக்குள்ள நான் வந்தேன். இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயாவோ டிடிவி சாரோ எல்லாருமே சேர்த்து அந்த கட்சியில போனாலும் நான் இந்த கட்சிக்குள்ள வர மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி இருந்தா, சோ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கட்சிக்குள்ள நான் வரவே மாட்டேன். நம்மளே போய் பக்கத்துல இருக்க சுடுகாட்டை தோண்டி நம்மளே படுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு சமம் அந்த இது துரோகத்துடைய உச்சகட்டம். தமிழர்களின் வரலாறுல நம்ம பார்த்த துரோகிகள்ல இவரும் ஒரு பிராண்டு. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு முக்கியமான பிராண்ட் எடப்பாடி பழனிசாமி. தபக கொடி அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பிடிக்க வச்சிருக்காரு. இது பியூர்லி ஒரு மோசடி மாதிரி தான் தெரியுது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதுக்கு ப்ராப்பரா விஜய் கூட டை அப் பண்ணாரன்றதே தெரியல. அதுக்குள்ள இவர் ஒரு இமேஜை ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது கண்டிப்பா முற்றிலும் தவறு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர் ஏன் பண்றாருன்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி சொல்லணும்னா, என்னை விட இந்த உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்னு. எப்படி தவழ்ந்து சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, அதுக்கு அடுத்து டிடிவி அண்ணனுக்கு எப்படி பண்ணாரு, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படி பண்ணாருன்றத இந்த உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா புரட்சி தலைவர் இருந்த காலத்துல இருக்கிறது எல்லாமே இப்போ முற்றிலும் இது காமெடி அதிமுக மாதிரி ஆகி போயிடுச்சு. அதிமுக மாதிரியே கிடையாது. இப்ப இந்த கட்சி ஒன்னா சேர்ந்தாலுமே நாளைக்கு வெற்றி பெறுமான்றதே சந்தேகம் தான். அந்த மாதிரி மக்கள் அந்த அளவு இரிட்டேட் ஆகி போய் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த கட்சியில யாருமே கிடையாது. என்னைக்காவது நீங்க உறுப்பினர் சேர்க்கை நீங்க பண்ணீங்களா? அம்மா எலெக்ஷன் வர வரைக்கும், எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வர வரைக்கும் அம்மா உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம கட்சியில யாராவது உறுப்பினர் சேர்றாங்களா? புது உறுப்பினர்கள் யாராவது சேர்றாங்களா? யாருமே சேரல. அப்பதான் கட்சி எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்துக்கோங்க. எதிர்கட்சின்னு நீங்க இருக்கீங்க. எதிர்கட்சி டோட்டலா 0. மக்களுக்கான கட்சி புரட்சி தலைவர் உருவாக்கின இந்த அதிமுக, மக்களுக்கான உருவாக்கின இந்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியில ஒரு கவர்மெண்ட் பண்ற தவறுகளை கூட கேட்க திராணி இல்லாத ஒரு கட்சியை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. மக்களுக்காக உள்ள கட்சிங்க இது. நீ எதிர்கட்சியா கூட இருக்கு. எதிர்கட்சியில அம்மா இருந்தப்ப நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம். ஒட்டுமொத்த உலகமே பயப்படும் அம்மாவுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ல. ஆனா இப்ப கட்சி எப்படி இருக்கு? சோ எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு அண்ணாமலை சொன்னார் பாருங்க தற்குறின்ட்டு, அந்த தற்குறி இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி முன்னேறவே முன்னேறாது. ஓபிஎஸ் ஐயா மாதிரி ஒரு தலைவர், ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவர், அரவணைப்புனா என்ன நீங்க கத்துக்கங்க ஓபிஎஸ் ஐயாட்ட. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தா மட்டும்தான் இந்த அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி ஒன்னா சேர்ந்து எல்லாமே விஜய் தபக எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிஎம் கேண்டிடேட்டா ஓபிஎஸ் ஐயாவை நீங்க அறிவிச்சீங்கன்னா 100% அதிமுக வெற்றி பெறும். நன்றி. விஜய் சாருக்கு திமுகவோட அதிமுகவோட யங்ஸ்டர்ஸ் கிரௌடும், ஒட்டுமொத்த கிரௌடும், பெண்கள் கூட்டம், இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை எடப்பாடி மாதிரி ஒரு பர்சனை நம்பி அவர் போனார் அப்படின்னா அதே நிலைமை தான். சசிகலாமாக்கு என்ன நடந்ததோ
ஓபிஎஸ் ஐயாக்கு என்ன நடந்ததோ, டிடிவிக்கு என்ன நடந்ததோ, அன்னன்னைக்கு அப்பப்போ உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே எஸ்கேப், கிரேட் எஸ்கேப் தான். ஆனா வந்து பர்பஸ் வந்து அவருக்கு சால்வ் ஆகும். மக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ அரசியல் தலைவருக்கோ எந்த ஒரு பர்பஸும் சால்வ் ஆகாது.